அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இது நேயர்களுக்கான கேள்வி நேரம். இந்த கேள்விக்கான விடை என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதேபோல் இந்த நிகழ்ச்சி நீங்கள் எந்த நாட்டிலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க என்பதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 4 பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதனூடாக கல்வியை பகிர்ந்து கொண்ட நன்மை கிடைக்கும். உங்களுக்கான கேள்வி இதோ. கர்ப்பிணி பெண்களின் இத்தா காலம் எவ்வளவு? ஏ 4 மாதம் 10 நாட்கள், பி 10 மாதங்கள், சி 3 மாதம், டி பிரசவிக்கும் வரை. இந்த கேள்விக்கான விடை என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தி வினர் சீசன் நிகழ்ச்சியூடாக இன்றைய தினத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினத்தில் வந்திருக்கக்கூடிய போட்டியாளர் மல்வானையை சேர்ந்த முகமது இமாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தி வினர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மாஷா அல்லாஹ், கிடைச்ச ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியாக ஃபீல் பண்ணுறேன். சரி, இது ஏற்கனவே இந்த ப்ரோக்ராம் பார்த்துருக்கீங்க? ஏற்கனவே பார்த்துக்கொண்டு வரேன். இன்ஷா அல்லாஹ் உங்களோட ப்ரோக்ராம் வந்து அந்த வளர்ந்து வரக்கூடிய சமூகத்துக்கு வந்து மார்க் அறிவை வழங்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமாக காணப்படுற தொடர்ந்தும் செஞ்சு கொண்டு போகிறதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். சரி, இமாஸ் எப்படி போட்டியிடுகின்றார் என்பதை பார்ப்போம் சிறிட வேளைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு தி ஷோ. தி வினர் திறமைக்கே முதலிடம். இன்று நம்முடன் மல்வானை சேர்ந்த இமாஸ் இணைந்திருக்கின்றார். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னாடி உங்களை பெற்ற ஒரு சிறு அறிமுகம். என்னுடைய பேர் முகமது இமாஸ். நான் மல்வானை அல் முபாரக் தேசிய பாடசாலையில் என்னுடைய தரம் 1 முதல் 13 வரையான கல்வியை கற்று கலை பிரிவில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றினேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்த இதுக்கு வரணும் என்ற ஒரு ஆவல், அதனால் முயற்சி செஞ்சு இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சிக்கான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்க்கும் நன்றி செலுத்தியே நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னாடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்களை பார்த்துக்கொள்வோம். 15 கேள்விகள் கேட்கப்படும். 15 கேள்விகளுக்கும் சரியாக பதில் சொன்னால் 50,000 ரூபாயும், 5 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 5,000 ரூபாயும், 10 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 15,000 ரூபாயும் உங்களுடைய கையில் ஃபிக்ஸ் மணியாக கிடைக்கும். இந்த 15 கேள்விகளுக்கும் உங்களுக்கு 2 லைஃப் லைன் ஆப்ஷன்ஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, கால் ஆஃப் ஃப்ரெண்ட் மற்றும் 50-50 ஆப்ஷன். உங்களுக்கு பதில் தெரியாவிட்டால் உங்களுடைய நண்பருக்கு கால் செய்து கால் ஆஃப் ஃப்ரெண்ட் ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும். அதேபோல் உங்களுக்கு பதில் தெரியாவிட்டால் கம்ப்யூட்டர் இடத்தில் உங்களுக்கு ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும் 50-50 ஆப்ஷன் மூலமாக. முதல் 5 கேள்விகளுக்கு உங்களுக்கு 60 செகண்ட்ஸ் டைமும், இரண்டாவது 5லேருந்து 10வது கேள்வி 120 செகண்ட்ஸ் டைமும் உங்களுக்கு வழங்கப்படும். 10லேருந்து 15 மட்டும் உங்களுக்கு கால அவகாசம் இல்லை, உங்களுக்கு நினைத்து யோசித்து பதில் சொல்ல முடியும். இதுதான் இந்த போட்டியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்கள். சரி, நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? ரெடியாக இருக்கிறீங்க? சரி, உங்களுக்கான முதல் கேள்வி 1000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என அல்லாஹ் தடை விதித்ததாக இறைவன் கூறுகின்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்று தடை விதித்ததாக இறைவன் கூறுகின்றார்? ஏ பெயர் குறிப்பிடாத மரம், பி ஆப்பிள் மரம், சி ஆலிவ் மரம், டி சித்ரத்துல் முன்தஹா மரம். ஏ பெயர் குறிப்பிடாத மரம். கன்ஃபார்ம் லாக் செய்யலாம். கம் தி ஆன்சர். ஏ பெயர் குறிப்பிடாத மரம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஒரு மரத்தை தடை செஞ்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் படைச்சி சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அந்த அவங்களுடைய மனைவியையும் வாழை செஞ்சாங்க. வாழை செய்கிற டைமில் அல்லாஹ் சொன்னான், இந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் அனுபவிங்க, அந்த மரத்துக்கிட்ட மட்டும் போகாதீங்க அப்படின்ட்டு. இதை பயன்படுத்தி இபிலிஸ் என்ன செஞ்சான்டா, அந்த அல்லாட்ட சவால் விட்டுட்டு வந்தானே ஏற்கனவே உன்னுடைய உம்மத்தை வழி கெடுக்கிறன்ட்டு. ஆகவே இபிலிஸ் சொன்னான், நீங்கள் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆசையை காட்டி இந்த மரத்துக்கிட்டே போவாங்க. அதனால் அந்த மரத்தில் இருக்கிற மரத்தை நெருங்கினதால் அவங்க உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்க என்று கேள்விப்பட்டிக்கு. ஆனால் அந்த மரத்துடைய பெயர் கேள்விப்பட்டி இல்லை, பெயர் உண்டு இல்லை, அதுதான் பெயர் குறிப்பிடாத மரம். சரி, உங்களுடைய ஆன்சர் சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. சரி, ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். அல்லாஹ் திருமறையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறை சொல்லி காட்டுகின்ற நேரத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இந்த மரத்தை நெருங்காதீர்கள் தான் சொல்கிறான். அந்த மரம் என்ன என்பதை சொல்லவில்லை. வலா தக்ரபா ஹாதி ஷஜரா, இந்த மரத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க, நெருங்காதீங்க. அதை தவிர இந்த சொர்க்கத்தில் வேண்டியமாய் உண்ணுங்கள் பருகுங்கள், உங்களுக்கு இஷ்டமாயிருங்க, அந்த மரத்தை மட்டும் நெருங்காதீங்க என்ற முதல் கட்டளை மனிதர்களுக்கு அல்லாஹ் விதிக்கின்றான். ஆனால் ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை வலிக்கெடுக்கின்றான். அவர் அந்த மரத்தை நெருங்கிய பிறகு அல்லாவுடைய கட்டளை பாவம் செஞ்சிட்டாரு. பிறகு அதை உணர்ந்து அல்லாட்ட வந்து பாவம் மன்னிப்பு கேட்கின்றார். கலிமாத்தி ஃபத்தாவ் அலைஹி, என்னிடத்திலிருந்து சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னால் சில பாவ மன்னிப்பை கற்றுக் கொடுத்தான். அந்த அடிப்படையில் அவர் பாவ மன்னிப்பு கேட்கின்றாரு. என்ன பாவ மன்னிப்பு? அவர் தௌபா செய்கிறாரு, யாரெல்லாம் நான் செஞ்ச பாவங்களை மன்னித்தருளா. ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் வத்ரஹம்னா லனகூனன மினல் ஹாசிரின். இறைவா, எங்கள் இருவரையும் மன்னித்து விடு, நாங்கள் 2 பேரும் தவறு இழைந்து விட்டோம், நீ எங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் பெரும் நஷ்டவாளி ஆகிறோம் இறைவான்றதை
அல்லாஹ் கற்றுக் கொடுத்த பிரார்த்தனையை கேட்டதுனால அல்லாஹ் மன்னிச்சு பூமிக்கு அனுப்பினதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சரி, முதல் கேள்விக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 1000 ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க. இரண்டாவது கேள்வி 2000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன். எறும்புகளே, உங்கள் குடியிருப்புகளுக்குள் நுழையுங்கள், அறியாத நிலையில் உங்களை மிதித்திடக்கூடாது என்று ஓர் எறும்பு யார் படையை பற்றி எச்சரித்தது? ஏ. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய படையினர், பி. ஃபிரௌனுடைய படையினர், சி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய படையினர், டி. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய படையினர். சி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படையினர். கன்ஃபார்ம். கன்ஃபார்ம். கம்பி லுக் தி ஆன்சர். சி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய படையினர். எப்படி கன்ஃபார்மாக சொல்கிறீங்க? அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டிருந்தாங்க, இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சியை எனக்கு தர சொல்லி. இப்போ அல்லாஹ் தாலா வந்து மிருகங்கள் பேசக்கூடிய சத்தத்தை கூட அவங்களுக்கு கேட்குற மாதிரி ஒரு உலகத்தையும் வசப்படுத்தின மாதிரி ஒரு ஆட்சியை கொடுத்தான் கேள்விப்பட்டேன். சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். பதில் சரியான பதில். இரண்டாவது கேள்விக்கு சரியாக பதில் சொல்லி 2000 ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே அல்லாஹ் பல்வேறுபட்ட இதுகளை கொடுத்திருந்தான். பறவைகளுடைய மொழிகள், ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். இவருக்கு மட்டுமே உரிய ஒரு விடயமாக அல்லாஹ் செய்திருந்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவருடைய படையினர்களை கூப்பிட்டு கொண்டு போகிற நேரத்தில் எறும்புகள் பேசிய ஒரு சம்பவத்தை தான் சொல்கிறான் அல்லாஹ் ரொம்ப. இதில் ஒரு சயின்ஸும் இருக்குது. படையினர்கள் வர்றாங்கன்னு சொன்னால் குதிரையில் யானை படை இப்படி வரும். அப்போ அந்த நேரத்தில் நில அதிர்வுகள் ஏற்படும். இந்த அதிர்வுகள் அதை விளங்கி கொள்ளக்கூடிய சக்தி வந்து இந்த எறும்புக்கு இருக்குதுன்றதை இப்போ சயின்ஸ் கூட கண்டுபிடிச்சிருக்குது. ஜெர்மனில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் ஒன்று வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாரு. ஏன்னா நியூயார்க்கில் வந்து ஒரு பூகம்பம் நடக்கின்ற நேரத்தில் அதுக்கு முன்னாடி வந்து எறும்புகள் என்ன செஞ்சிட்டான், அந்த இடத்த விட்டு வெளியாகிறத பார்த்த ஒரு ஃபுட்டேஜை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. ஏன்னா எறும்புகளுடைய சாதாரணமான டியூட்டி அந்த ரவுட்டின் எப்படின்னா, வெள்ளைக்கு காலையிலலாம் வந்து அது அதோட இறைகளை அதோட சாப்பாடு எல்லாத்தையும் தேடி போகவும் எல்லாம் செய்யும். இரவு நேரத்தில் வந்து அந்த எறும்புடைய பொந்துக்குள்ளே என்ன செஞ்சிடும், வந்து ரெஸ்ட் எடுத்துடும். ஆனால் நிலாதிர்வுகள் வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு சொன்னால் இது இரவு நேரத்தில் கிளம்பிடுமா, அந்த இடத்த விட்டு கிளம்பி மறுபடியும் நிலாதிர்வு எல்லாம் போனதுக்கு பிறகு அதில் இடத்துக்கு வந்துடும்ன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இவர் வந்து என்ன செய்கிறாரு, ஜெர்மனில் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ரிசர்ச் பண்ணுறாரு. ஒரு ப்ரொஃபஸர் சோப்பெரும்புகள் எல்லாம் எடுத்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாரு. அந்த ரிசர்ச் பண்ணுற நேரத்தில் அவர் கண்டுபிடிக்கிறாரு, நிலாதிர்வுகள் வர்றதற்கு முன்னாடியே இந்த எறும்புகளுக்கு அந்த அதிர்வுகள் வந்து விலங்குதான். அந்த உழுக்குந்து வரக்கூடிய அந்த வாயு அது எல்லாத்தையும் வைத்து இதுகள் கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு நகருதுன்றதை கண்டுபிடிச்சு ஆய்வு பண்ணி அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த அதிர்வுகள் மூலமாக அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி, அதனூடாக மெசேஜை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி வந்து என்னது இந்த எறும்புகளுக்கு இருக்குதுன்றதை இப்போ சயின்ஸ் கண்டுபிடிச்சி கொண்டு இருக்கிறத பார்க்க முடிகின்றது. அதே போல் இந்த வரலாறு மூலமாக இந்த எறும்பு மூலமாக இன்னொன்றை நமக்கு கற்றுக்கொள்ள முடியுது. இந்த எறும்புகள் வந்து அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறதை கற்றுக்கொள்ளுது. இதை விலங்கி கொண்ட எறும்பு வந்து அது போயிட்டு தன்னை தற்காத்து கொள்ளலை, அது என்ன செய்யுது, மற்றவங்களுக்கும் சொல்லுது, எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்குங்க, எல்லாரும் போயிருங்க, இல்லாட்டி நம்ம எல்லாம் செத்துருவோன்றதை மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பை வந்து அந்த எறும்பு நமக்கு கற்றுத்தருது. மனிதர்களுக்கு எப்போவுமே தன்னை பற்றி மட்டும் யோசிக்காத, அடுத்தவர்களை பற்றியும் யோசி என்ற ஒரு பண்பை நமக்கு இந்த எறும்புகள் கற்றுத்தரக்கூடியதை பார்க்க முடியுது. நம்ம பல பேர் எப்படி இருக்கிறோம், எல்லாம் நமக்குன்னு மட்டும் யோசிப்போம். நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, எங்களுக்கு கிடைக்கணும், எங்களுக்கு நடக்கணும், எங்களுக்கு நலவு நாடணுன்றதை மட்டும்தான் நாங்கள் யோசிப்போம். ஆனால் ஒரு மனிதன் சொன்னால் அடுத்தவனை பற்றி யோசிக்க வேண்டும் என்பதை இந்த எறும்பு ஊடாக இந்த திருமறை கற்றுத்தரதை நமக்கு பார்க்க முடிகின்றது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஒரு முஸ்லீம்னு சொன்னால் அல் முஸ்லீம் அகுல் முஸ்லீம், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமும் சகோதராக இருக்கணும். எனக்கு என்னென்ன தேவை இருக்குதோ இதே போல் அடுத்தவர்களுடைய தேவைகளை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டும். நான் மட்டும் தின்னா போதும், நான் மட்டும் குடித்தா போதும்னு யோசிக்காமல் அடுத்தவங்களுக்கு இருக்குதா, அடுத்தவங்களுக்கு திங்கிறாங்களா, அடுத்தவங்களுக்கு வாழ்கிறதுக்கான ஏதாவது தேவை இருக்குதா என்பதை பார்த்து வாழ்கிறோம் தான் உண்மையான ஒரு முஸ்லீம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுத்தரோம். நாங்கள் என்ன செய்கிறது, ஏதாவது உதவி வர்ற நேரத்தில் நமக்கு மட்டும் அந்த உதவி எடுத்துக்கொள்ள பார்ப்போம். அடுத்தவங்களுக்கு அந்த உதவி கிடைக்கிற நேரத்தில் அவங்களுக்கு சொல்லக்கூடாது, அவனுக்கு ஏன் நான் சொல்லணும், அவனுக்கு தேவையான எடுத்துக்கொள்ளட்டும் இப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கிறோம். அவங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்கிற நேரத்தில் நாங்கள் தடுக்கிறதுல நமக்கு ஏதாவது லாபம் இருக்குமா, இருக்காது. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறது, அதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி, எனக்கு மட்டும்தான் கிடச்சிச்சு, எனக்கு மட்டும்தான் நடந்துச்சு, அவனுக்கு இல்லாமல் போச்சுன்றதில் ஒரு மகிழ்ச்சியாக நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு மனிதன் அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நேரத்திலையும் அடுத்தவர்களை பற்றியும் யோசித்து சிந்திக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருது. அதே போல் இந்த எறும்புகளூடாகவும் நமக்கு அதை பாடமாக படிப்பினையாக பெற முடியும். சரி, மூன்றாவது கேள்வி 3000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில். அல்லாவிடம் அதிகம் சிறந்தவர் யார் என குர்ஆன் கூறுகிறது? ஏ. தொழுபவர்கள், பி. நோன்பாளிகள், சி. இறையச்சம் உள்ளவர்கள், டி. அமீர்கள். சி. இறையச்சம் உள்ளவர்கள். கன்ஃபார்ம். லக்ஸேலா. கம்ப்ளீட் தி ஆன்சர். சி. இறையச்சம் உள்ளவர்கள். கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா? இறையச்சம் உள்ளவர்களாக தான் இருக்கும். பொதுவாக வந்து தொழுகை, நோன்பு அதையெல்லாம் எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் அந்த எல்லா கடமைகள்டையும் பேசிக்காக காணப்படுற இறையச்சம் இருந்தால் தான் இறையச்சம்
இறையச்சம் தான் இதுக்கான அடிப்படைகளாக காணப்படுகிற. மற்றது வந்து அமீர் சாப்கள் என்றது பொதுவாக வாரல்ல. அந்த அடிப்படையில் இந்த கேள்வியை பொறுத்தளவில் இறையச்சம் உள்ளவர்கள் என்ற ஆன்சர் பொருத்தமானதாக காணப்படுது. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா இல்லையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். இறையச்சம் உள்ளவர்கள் தான் அல்லா இடத்துல சிறந்தவர்கள் என்று அல்லா திருமறையில் சொல்லி காட்டுறோம். அல்லாட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிறப்பு, அல்லா எதை பார்ப்பான்னு சொன்னால் நீங்கள் உங்கள்கிட்ட தக்குவா இருக்குதா, அல்லாஹ் பற்றி பயம் இருக்குதான்னு தான் பார்ப்பான். ஏன்னா அல்லாஹ் பற்றி பயம் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை சரியாமையும். அதனால தான் இஸ்லாம் வந்து இந்த எந்த அமலை நீங்கள் எடுத்து பார்த்தாலும், எந்த செயலை எடுத்து பார்த்தாலும் இறையச்சத்தை கொண்டாந்து நிப்பாட்டும். தொழுகை எடுத்துக்கொண்டாலும் சரி, நோன்பு எடுத்துக்கணும், நோன்புடைய அல்ல நோன்பு ஏன் கடமையாக்கினு சொல்கிற நேரத்தில் அல்ல என்ன சொல்கிறான், நீங்கள் லாலக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாறுறதற்காக தான் நான் இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறேன்னு சொல்லி எல்லாம் சொல்லக்கூடியதை பார்க்க முடிகின்றது. திருமறையில் எல்லாம் சொல்லி காட்டுற அந்த சொர்க்கம் இருக்குதே, இந்த சொர்க்கம் கூட இறையச்சம் உள்ளவர்களுக்கு தான் படைச்சிருக்கிறேன் நல்லா சொல்கிறான். வசாரிவிலா மஹ்ஃபிரத்தும் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அருள்வ சமாவாத்தி வல்லார்கள். வானங்களையும் அல்லாவுடைய மன்னிப்புக்காகவும் வானங்கள் பூமியின் பரப்பளவை கொண்ட இந்த சொர்க்கத்துக்கு நீங்கள் விரைந்து வாருங்க, விரைஞ்சு வாங்க. ஏன்னு சொன்னால் இந்த உய்ததில் முத்தகீன், இந்த சொர்க்கம் யாருக்காக நான் படைச்சிருக்கிறேன்னு சொன்னால் இறையச்சம் உள்ளவர்களுக்காக படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறேன். 3 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 3000 ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க. 2 லைஃப் லைன் ஆப்ஷன் உங்களோட கையில் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. இன்னும் 2 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 5000 ரூபாய் ஃபிக்ஸ் மணி உங்களோட கையில் கிடைக்கும். சரி, 4வது கேள்வி. 4000 ரூபாய்க்கான கேள்விக்கு செல்வதற்கு முன்னாடி A லெவல் படித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்ன ஃபீல்டில் படித்து கொண்டிருக்கிறீங்க? A லெவல் நான் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் A லெவல் செய்கிறேன். ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் பொலிட்டிக்கல் சயின்ஸ், தமிழ், இஸ்லாம் 3 சப்ஜெக்ட் செய்கிறேன். செஞ்சு லோயர் ஆகணும்னு சொல்லி தான் என்னுடைய ட்ரீம். பொதுவாக வந்து கலைப்பிரிவை பொறுத்தளவில் எல்லோரும் தாழ்வாக பேசுகிற கலைப்பிரிவில் படிக்கிறா அப்படின்ட்டு, என்ன ஸ்ட்ரீம் படிக்கிறேன்னு கேட்டால் ஆர்ட்ஸ் படிக்கிறேன்டா ஆர்ட்ஸ் தானே அப்படின்ட்டு ஒரு மாதிரி இழிவாக பேசுகிறேன். ஆனால் ஆர்ட்ஸை பொறுத்தளவில் கலைப்பிரிவில் படித்து நிறைய பேர் சாதிச்சிக்கிறாங்க. இந்த உலகளாவிய ரீதியில் கலைப்பிரிவில் படித்து சாதிச்சிக்கக்கூடிய ஆக்கள் நிறைய பேரை பார்க்கலும். அந்த வகையில் என்னுடைய கிரேட் 11லேருந்தே டார்கெட் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் படிக்கணும்னு தான். அதனால் ஆர்ட்ஸில் A லெவல் செஞ்சு சரி, லோயர் ஆக வேண்டும் என்ற ஆசை, லோயர் ஆகி சமூகத்துக்கு சேவை செய்ய இன்ஷால்லா உங்களுடைய ஆசையை நிறைவேற வேண்டும், அல்லாதற்கு உங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று, அருள் புரிய வேண்டும் என்று நாங்களும் விரும்புகின்றோம். சரி, 3 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறேன். 4வது கேள்வி 4000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில். இதில் குர்ஆன் கூறும் ஒரே காலத்தில் வாழ்ந்த நபிமார்கள் யார்? A மூசா அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், B இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், C ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூ அலைஹிஸ்ஸலாம், D மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். 50-50 ஆப்ஷனை யூஸ் பண்ணுறீங்க. கம்ப்யூட்டர் இமாஜ் 50-50 ஆப்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. அவருக்கான 2 தவறான பதில்களை அகற்றவும். B லூத் அலைஹிஸ்ஸலாம், D இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம். B இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம். கன்ஃபார்ம். கம்ப்யூட்டர் தி ஆன்சர் B இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம். ஷூராக சொல்கிறீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் லூத் அலைஹிஸ்ஸலாம் தான் இருந்திருப்பாங்க? எனக்கு டவுட் ஆயிடுச்சு பியும் ஏயும். ஏ இப்போ ஆன்சர் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்தளவில் 2 பேரும் மிச்சம் காலம் தூரத்தில் வாழ்ந்தவங்க. அந்த வகையில் B இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் என்று சரியாக்கி நினைக்கிறேன். சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். B இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இதிலே ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த நபிமார்கள் என்பதை திருமறை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு புள்ள கிடைக்கிற நற்செய்தியை சொல்கிறதுக்காக வானவர்கள் வர்றாங்க. இவங்க வந்து மனிதனுடைய வேடத்தில் வர்றாங்க, மனிதன் போல வர்றாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறான்னு சொன்னால் தடுபிருந்து விருந்து வைக்கிறாரு. வெளியூர் ஆள்கள்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறான்னு சொன்னால் கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் வைக்கிறாங்க. அப்போ இதை பார்த்து இவங்க திங்கிறாங்க, இல்லை திங்கிறது பயப்படுறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விலகி கொள்றாரு, இது வந்து வானவர்கள்னு சொல்லி. அதற்கு பிறகு வானவர்கள் சொல்கிறாங்க, நான் வந்து 2 விஷயத்துக்காக அல்லங்களை அனுப்பியிருக்கிறோம். இப்போ ஒன்று வந்து உங்களுக்கு வந்து ஒரு நற்செய்தி சொல்கிறதுக்காக வந்திருக்கிறோம். என்ன நற்செய்தின்னு சொன்னால் உங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், உங்களுக்கு புள்ள கிடைக்க போகுது என்ற நற்செய்தியை சொல்கிறதுக்கு வந்திருக்கிறோம். இதை சொல்கிறதுக்கும் இன்னொரு காரியத்துக்காக வந்துக்கிறோம். அது என்ன காரியம்னு சொன்னால் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் இதே. இந்த லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை அழிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ஏன் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை அழிக்க வந்திருக்கணும்னு சொன்னால் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. உலகத்திலே வந்து ஃபஸ்ட்டாக இந்த ஓரின சேர்க்கையை கொண்டு வந்தது இவங்க தான். அந்த கேடு செயலை ஆரம்பித்து வச்சது வந்து இந்த லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் தான். லூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து எச்சரிக்கின்றார்கள், ஆனால் அந்த சமுதாயம் கேட்குற மாதிரி இல்லை. கடைசிக்கு கேட்காத தருவாயில் அழிக்கிறதுக்கு எல்லாம் முடிவு செய்கிறான். அதற்காக இந்த வானவர்கள் என்ன செய்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நற்செய்தியை சொல்லிட்டு அழிக்கிறதுக்கு செல்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் லூத் அலைஹிஸ்ஸலாமும் ஒரே காலகட்டத்தில் தான் வாழ்ந்திருக்கிறாங்கன்றதை நமக்கு இந்த செய்தி ஊடாக நமக்கு விளங்க முடிகின்றது. 4 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி 4000 ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க. ஒரு லைஃப் ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டீங்க.
ஐந்தாவது கேள்வி, ஃபிக்ஸ் மணிக்கான கேள்வி, 5000 ரூபாய்க்கான கேள்வி. இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில். ஒருவரின் இல்லத்திற்கு சென்று 3 முறை சலாம் கூறி அழைப்பு விட்ட பின் அனுமதி கிடைக்காவிட்டால் திரும்பி விட வேண்டும் என்ற நபிமொழியை தெரியாமல் இருந்த நபித்தோழர் யார்? ஏ அபூ பக்கர் ரதியல்லாஹு அவர்கள், பி உமர் ரதியல்லாஹு அவர்கள், சி அபு மூசா ரதியல்லாஹு அவர்கள், டி அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள். ஒருத்தர் வீட்டுக்கு போகிறீங்க, போயிட்டு 3 முறை சலாம் சொல்கிறீங்க, சலாம் சொல்லி அழைப்பு விட்டுருங்க. இப்போ என்ன நாங்கள் காலிங் பெல் நேசுவோம், இல்லாட்டி கதை தட்டுவோம். அது அவங்ககிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரலாட்டி 3 டீப் தான் சொல்லணும், அதுக்கு மேலே ஈக்கக்கூடாது, அவனுக்கு வந்து கிளம்பிட வேண்டும் சொல்லி ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. இது தெரியாது, ரசூலா மௌத்தாவை மட்டும் ஒரு சஹாபிக்கு தெரியாமல் இருந்துச்சு. அந்த சஹாபி யார்? லைஃப் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறீங்க. யாருக்கு கால் பண்ண போகிறீங்க? டீச்சருக்கு கால் பண்ண போகிறீங்க. கம்ப்யூட்டர் இமாஸ் கால் ஃப்ரெண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறாங்க, அவருடைய டீச்சருக்கு கால் செய்யவும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நான் ஷார்ட் நியூஸ் த வினர் நிகழ்ச்சியிலேருந்து பேசுகிறோம். உங்களுடைய ஸ்டூடெண்ட் மல்வான்லேருந்து இமாஸ் கலந்து கொண்டு இருக்கிறாரு. அவருக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண எதிர்பார்க்குறாரு, உங்களுக்கு ஹெல்ப் செய்யலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் டீச்சர். ஹலோ டீச்சர், அந்த கேள்வி வந்து ஒருவரின் இல்லத்திற்கு சென்று 3 முறை சலாம் கூறி அழைப்பு விட்ட பின் அனுமதி கிடைக்காவிட்டால் திரும்பிவிட வேண்டும் என்ற நபிமொழியை தெரியாமல் இருந்த நபித்தோழர் யார்? ஏ அபூபக்கர் அலி, பி உமர் அலி, சி அபு மூசார் அலி, டி அபு சயீத் அல் குத்ரி அலி. அபு மூசார் அலி. சி அபு மூசார் அலி. சரி, ஜஸாக்கல்லாஹ். சி அபு மூசார் அலி. கன்ஃபார்ம் லாக் செய்யலாம். கன்ஃபார்ம். ஃபைனல் ஆன்சர். கன்ஃபார்ம் லாக் செய்யலாம். கன்ஃபார்ம். கம்ப்ளீட் லாக் தி ஆன்சர். சி அபு மூசா ரலியல்லாஹு அவர்கள். அபு மூசா ரலியல்லாஹு அவர்கள் தான் அப்படி தெரியாமல் இருந்திருப்பாங்க சொல்லி லாக் செய்திருக்காங்க. உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம் சிறிய வேலைக்கு பிறகு. இது நேயர்களுக்கான கேள்வி நேரம். இந்த கேள்விக்கான விடை என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதேபோல் இந்த நிகழ்ச்சி நீங்கள் எந்த நாட்டிலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க என்பதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 4 பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதனூடாக கல்வியை பகிர்ந்து கொண்ட நன்மை கிடைக்கும். உங்களுக்கான கேள்வி இதோ. கர்ப்பிணி பெண்களின் இத்தா காலம் எவ்வளவு? ஏ 4 மாதம் 10 நாட்கள், பி 10 மாதங்கள், சி 3 மாதம், டி பிரசவிக்கும் வரை. இந்த கேள்விக்கான விடை என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு த ஷோ த வினர். திறமைக்கே முதலிடம். இன்று நம்முடன் மல்வானையை சேர்ந்த இமாஸ் அழகான முறையில் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார். 4 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி 5வது கேள்விக்கு பதிலை சொல்லி அது சரியா பிழையா என்பதை பார்ப்பதற்காகவே செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி ரமலான் மாதத்தில் இருக்கிறோம், என்ன வித்தியாசம் இருக்குது? ரமலானுக்கு முன்னால் ரமலானுடைய மாதத்தை பொறுத்தளவில் கொஞ்சம் குர்ஆனுக்கு டைம் கொடுத்துப்படுற, அது மட்டும் இல்லாமல் இரவு நேர தொழுகைகளில் கொஞ்சம் ஈடுபடுற தராவி, மற்றது ஐவேல தொழுகை மற்ற நாளை பொறுத்தளவில் கொஞ்சம் டைமுக்கு தொழுதுபடுறல இன்ஷால் இதில் மிஸ் ஆகாமல் டைமுக்கு தொழுதுபடுற. அந்த வகையில் ரமலான் கொஞ்சம் பிரயோசனமாக கழிகிற நினைக்கிறேன். 5வது கேள்விக்கு பதிலை சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் தான் ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொல்வது தவறான பதில். உமர் ரலியல்லாஹு அவர்கள் தான் தெரியாமல் இருந்தார்கள் என்றதை நமக்கு வரலாறு செய்திகளை பார்க்க முடிகின்றது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி காலத்தில் அவங்க வந்து அமீராக இருக்கிறாங்க, ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க வேலையில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. வேலையில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அபு மூசா ரலியல்லாஹு அவர்கள் வந்து சலாம் சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்க பதில் தராதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. பிறகு உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், வேலையெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு கேட்குறாங்க, அந்த யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு கொண்டு இருந்தாரே அவங்கள கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க, இல்லை அவர் வந்து அபு மூசா ரலியல்லாஹு அவங்க என்ன செஞ்சாங்க, கூப்பிட்டு இருந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு கோம்போது, என்னன்னாலும் நான் ஒரு ஜனாதிபதி, நான் அவங்களோட வேலையை தான் செஞ்சு நாட்டு மக்கள் குடி மக்களோட வேலையை தான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன், கொஞ்சம் அவருக்கு வெயிட் பண்ணலாவா அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் கேட்குறாங்க, என்ன இப்படி செஞ்சிட்டீங்கன்னு சொல்கிற நேரத்தில் அபு மூசா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, இல்லை ரசூல்லா சொல்லக்கூடிய ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்கிறேன், ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க 3 முறை என்ன செய்ய சலாம் சொல்லி கூப்பிடுங்க, கூப்பிட்டு அவங்களால பதில் வராட்டி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்கன்னு சொல்லி ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க, அத்தனை இப்படி செஞ்சேன்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இல்லை நான் கேள்விப்பட்டில்லையே, நீங்கள் சாட்சி கொண்டு வரணும், உண்மையாக நீங்கள் ரசூல்லா சொன்னதாக சொல்கிறீங்க, அப்படி நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு சாட்சியாளர் கூப்பிட்டு வரணும்னீங்க, இதற்கு சாட்சி கூப்பிட்டு வரணும்னு சொல்கிற நேரத்தில் இவர் அபு மூசா ரலியல்லாஹு அவங்க போயிட்டு சாட்சி தேடுறாங்க. அந்த நேரத்தில் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால்,
அவரும் இந்த செய்தியை கேள்விப்பட்டதாக சொல்லி சாட்சியாக வந்து உமர் அலி சொல்கிறாங்க. உமர் அலி சொல்கிறாரு, சரி என்ன செய்ய, ரசூலோட காலத்தில் நாங்கள் அதிகமாக வியாபாரம்னு போயிட்டோம், நமக்கு பல செய்திகள் கேள்விப்படுறதுக்கு சான்ஸ் குறைவாக இருந்துச்சு, ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க, அதிகமாக ரசூலோட இருந்து பல விஷயங்கள் தெரிஞ்சு கொண்டவராக இருக்கிறீங்க என்று சொல்லி சொன்ன செய்தியை பார்க்க முடிகின்றது. அப்போ இந்த செய்தி வந்து உமர் அலி அவங்களுக்கு ஏற்கனவே தெரியாமல் இருந்துச்சு. ஏன்னா பல சஹாபாக்கள் அப்படி தான், சஹாபாக்கள் சில சஹாபாக்களுக்கு ஒரு செய்தி தான் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எங்கேருந்து வருவார், அங்கே ஒரு நாள் ரசூலா பார்த்துருப்பாங்க, ரசூலா பார்த்துட்டு அவர் அங்கே போயிட்டு இருப்பார். அவர் அந்த நேரத்தில் ரசூலாட்ட அந்த எந்த செய்தி கேள்விப்படிச்சோ அதுதான் அவருக்கு செய்தியாக இருக்கும். தொழுகிறது எப்படி, நோன்பு வைக்கிறது எப்படி, இதை கேட்டு போயிட்டு இருப்பார். அப்புறம் யாராவது அந்த ரசூலா பார்த்துட்டு வந்து வர்றவங்க ரசூலா இப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படி சொன்னிருந்தால் அந்த சஹாபிக்கு அந்த செய்தி தெரியும். எல்லா சஹாபாக்களுக்கும் எல்லாமே தெரியும், ரசூலா பார்த்து ரசூலா சொன்ன எல்லா செய்தியும் தெரியுமான்னு கேட்டால் தெரியாதுன்றதை தான் நமக்கு வரலாறு ரீதியாக பல வரலாறுகளில் பார்க்க முடிகின்றது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒன்று இந்த சலாம் சம்பவம். அதே போல் இன்னொரு நேரத்தில் ஆரம்பத்தில் ருக்கு செய்கிறதுல, இப்போ நாங்கள் ருக்கு எப்படி செய்கிறோம், கையை வந்து முட்டுக்காலில் வைக்கிறோம். ஆனால் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சுன்னா இந்த 2 கையை ஒட்டி தொடைக்குள்ளே வச்சுக்கொள்வாங்க. ருக்கு ஆரம்பத்தில் அப்படி தான் ருக்கு செய்யப்பட்டுச்சு. அதற்கு பிறகு தான் ரசூலா என்ன செய்கிறாங்க, அந்த சட்டம் மாற்றப்பட்டு முட்டுக்காலில் கை வைக்கிறாங்க. சில சஹாபாக்களுக்கு ரசூலுடைய மரணத்துக்கு பிறகு கூட சில சஹாபாக்களுக்கு இந்த சட்டம் மாறின சட்டம் தெரியாமல் இருந்துச்சு. சில சஹாபாக்கள் அதே பழைய மாயை ருக்கு செஞ்சாங்கன்றத செய்தியை பார்க்க முடிகின்றது. அதை அப்படி செய்கிற நேரத்தில் மற்ற சஹாபாக்கள் இந்த சட்டம் மாறிட்டு என்று சொல்லக்கூடிய செய்திகள் பார்க்க முடிகின்றது. ஏன்னா ஒரு காலத்தில் வந்திருப்பாங்க, பார்த்துருப்பாங்க ஆரம்ப காலத்திலே, அப்புறம் போயிருப்பாங்க, அவங்களுக்கு மறுபடியும் ரசூலா மீட் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்காது. இப்படி பல விஷயங்கள் இருக்கும். அப்போ இதே மாதிரி பல சஹாபாக்களுக்கு என்ன செய்யப்படுது, சில விஷயங்கள் தெரியாமல் இருக்குது. ரசூல் கடைசி ஹஜ்ஜத்துல் வதாவில் உரை நிகழ்த்துன்ற நேரத்தில் ரசூலா சொல்கிறாங்க, பல்லி ஒன்னி ஒலவாயா, என்னிடத்திலிருந்து ஒரு செய்தி கேள்விப்பட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை மக்களுக்கு எத்தி வைங்க. ஏன்னு சொன்னால் இதை கேட்கக்கூடியவர் உங்களை விட அதிகமாக விளங்கி கொள்வாங்கன்னு சொல்லி ரசூலா என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நமக்கு என்னது டெக்னாலஜி அதிகமாக இருக்குது, எல்லாத்தையும் சாஃப்ட்வேர்களில் வந்துட்டு இப்போ நமக்கு ஏதாவது தேவை, ரசூலா இப்படி சொன்னாங்களான்னு சொல்லி தட்டின உடனே இருக்கக்கூடிய எல்லா கிரந்தங்கள்லேருந்தும் செய்திகள் எல்லாம் என்ன செய்ய முடியும், நமக்கு பார்க்க முடியும். ஹதீஸ் கிரந்தங்களில் ஏதாவது நமக்கு ரசூலாட பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை அடித்தாலே அந்த வார்த்தை எந்தெந்த ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்குது, எங்கெங்கே இருக்குது, யார் யார் அறிவிச்சிக்கிறா, எது சஹி எது லஹீஃப் என்கின்ற எல்லா செய்தியை நமக்கு என்ன செய்ய முடியுது, ஒரு டச்சில் நமக்கு பார்க்க முடியுது. நம்மளை விட நமக்கு புற வரக்கூடிய ஜென்ரேஷன் இருக்குது, இவங்களுக்கு நம்மளை விட அதிகமாக தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அவங்களுக்கு இன்னும் டெக்னாலஜி அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் எல்லாத்தையும் வந்து ஃபிங்கர் டிப்பில் இன்னும் கொஞ்சம் கொண்டாந்து வச்சுருப்பாங்க. அப்போ இதே போல் வரக்கூடியவர்களுக்கு இன்னும் தெரியும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ரசூலுடைய காலத்தில் சலாம் சொன்னாங்க. இந்த காலத்தில் நமக்கு பெல் இருக்குது, கதவு தட்டுறோம். அப்போ இப்படி கதவு தட்டுறோம், பெல் அடிக்கிறோம், 3 டீப் ஒருத்தர் பெல் அடிக்கிறோம், கொஞ்சம் நேரம் வைக்கிறோம், இப்படி 3 டீப் பெல் அடிச்சுட்டு அங்கே பதில் தராவிட்டால் நாங்கள் என்ன செஞ்சிடணும், அந்த இடத்த விட்டு விலகிடணும். இன்னும் அடித்து அவங்க வரக்காடின கதவு தட்டி கொண்டு இருக்காமல் நாங்கள் என்ன செஞ்சணும், அந்த இடத்த விட்டு போயிட்டுணும். அவங்க ஏதாவது ஒரு பிஸியான வேலையில் இருந்து கொண்டு இருப்பாங்க, இல்லை நம்மளை மீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவையில்லாமலோ அவங்களுக்கு முகம் கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில் ஏதாவது ஒரு இதில் இருப்பாங்க. அதனால் என்ன செஞ்சிடணும், நாங்கள் போயிட்டணும்ன்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. அதே போல் இந்த காலத்தில் நமக்கு என்ன செய்ய முடியும், ஃபோனுக்கு கூட யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த செய்தியை வச்சு ஃபோனை கூட நமக்கு எடுத்துடலாம். ஒருத்தருக்கு நாங்கள் கால் பண்ணுறோம், ஆன்சர் இல்லை, கொஞ்சம் நேரம் இருந்துட்டு மருத்துவ கால் பண்ணுறோம், ஆன்சர் இல்லை, மருத்துவ கால் அடிக்கிறோம், ஆன்சர் இல்லை, 3 டிப் கால் அடிச்சுட்டு ஆன்சர் இல்லாடி மறுபடியும் திரும்ப கால் அடித்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சரி, கொஞ்சம் அவருக்கு போகிறோம் சரி, மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதை விட்டுட்டு அவர் ஆன்சர் பண்ண காட்டியும் அடிச்சுப்போம். அவர் எங்களோட பேசுறது விருப்பம் இல்லாமல் இருப்பார், இல்லாட்டி ஏதாவது ஒரு மீட்டிங்கில் இருப்பார், ஏதாவது ஒரு வேலையில் இருப்பார், வாகனம் ஓட்டி கொண்டு இருப்பார். இந்த நேரத்தில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு 3 டிப் அடிக்கிறோம், ஆன்சர் இல்லையா, சும்மா விட்டுறோம். அவரை டிஸ்டர்ப் பண்ணுறது கூடாது என்பதையும் கூட நமக்கு இந்த செய்தியில் இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு எடுத்துக்கொள்ள முடியுது என்பதை பார்க்க முடிகின்றது. சரி, அழகான முறையில் விளையாடினீங்க. 5000 ரூபாய் மட்டும் வந்தீங்க. 5000 ரூபாய் கேள்வியில் அவுட் ஆக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்ட அனுபவம் எப்படி இருக்குது? மாஷால்லான்னு இந்த நிகழ்ச்சியில் ஒரு இளைய சமூகத்திட பொதுவாக முஸ்லீம் சமூகத்திட இஸ்லாமிய அறிவை வளர்த்து கொள்ளக்கூடியதாக காணப்படுகிற, பொதுவாக எங்களுக்கு இஸ்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் நாங்கள் பிற மதத்தவர்களுக்கு எங்களோட மார்க்கத்தை எத்தி வைக்கலும். அந்த வகையில் தெரியாத விஷயங்கள் பல விஷயங்களை இன்றைக்கி அறிஞ்சு கொண்ட தோல்வியும் வெற்றியும் வாழ்க்கையில் ஏற்படுறது தான். இன்ஷா அல்லாஹ் தோல்வி அடைஞ்சண்டு இதொன்று இல்லை. இந்த மாதிரியான வாய்ப்புகள் பல இலைமறை காயாய்க்கக்கூடிய பல நபர்கள் காணப்பட்ட திறமைகளை வச்சுக்கொண்டு அவங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறேன். சரி, அழகான முறையில் விளையாடுனீங்க. வெற்றியோ தோல்வியோ கலந்து கொள்வது தான் ரொம்ப முக்கியம். பல விடயங்கள் படித்திருக்கிறீங்க. அழகான முறையில் கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. போட்டிக்கு கலந்து கொண்டதற்காக உங்களுக்கு ஷார்ட் நியூஸால் ஒரு சான்றிதழ் இருக்கின்றது, சர்டிஃபிகேட் இருக்கின்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு ஜஸாக்கல்லாஹு கைர். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பல பிரயோஜனங்களை அடைந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். நீங்கள் வாருங்கள், வெல்லுங்கள், பாருங்கள், மார்க் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள்.